ஹலோ எவ்ரிவான், இன்னைக்கு நம்ம ஒரு கிறிஸ்பியான டேஸ்டான ஈவினிங் ஸ்நாக்ஸ் இந்த ஃப்ரைடு சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ஃப்ரைட் சிக்கன் செய்கிறதுக்கு போன்லெஸ் சிக்கன் பீசஸ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக எடுத்துக்கோங்க. கடையிலே நீங்கள் கேட்டிங்கனாலும் இந்த மாதிரி சின்ன பீஸ் கொடுப்பாங்க. இல்லைனா இந்த மாதிரி பெரிய போன்லெஸ் பீசஸ் எடுத்து நீங்களே சின்னதாக வெட்டிக்கலாம். இந்த சிக்கன் எல்லாத்தையும் நல்ல மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம கொஞ்சம் மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூனுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. கூடுதலாக வேணுனாலும் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள், ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள், அரை டீஸ்பூன் மிளகுத்தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா, தேவைக்கேற்ற மாதிரி உப்பு, ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, ஒரு டீஸ்பூன் நல்ல கட்டியான தயிர், அதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சம்பழம் சாறும் சேர்த்துக்கோங்க. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லியும் சின்னதாக வெட்டி அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு கொஞ்ச நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு மேரினேட் பண்ணலாம். மேரினேட் பண்ணும்போது அந்த ஃப்ளேவர் எல்லாம் நல்லா உள்ளே இறங்கி சிக்கன் பீசஸ் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. 1 மணி நேரத்துக்கு அப்புறம் இது கூட இன்னும் கொஞ்சம் பொருள் சேர்த்துக்கலாம். ஒரு முட்டை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரும், ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்துடலாம். இப்போ நம்ம பொரிக்கிறதுக்கு முன்னாடி இதில் கொஞ்சம் நம்ம பிரெட் க்ரம்ஸ் இல்லைனா இந்த மாதிரி கார்ன்ஃப்ளேக்ஸ் போட்டு கோட் பண்ண போகிறோம். இப்படி கோட் பண்ணும்போது நல்ல கிறிஸ்பியாக கிடைக்கும் நம்மளுக்கு. சாதாரணமாக நம்ம சிக்கன் 65 செய்யும்போது அப்படியே பொரிச்சு எடுத்துருவோம்ல, இந்த மாதிரி கோட் பண்ணி பொரிக்கும் போது நல்ல மொறுமொறுன்னு கிடைக்கும். நான் ஒரு 1/4 கப்புக்கு கார்ன்ஃப்ளேக்ஸை மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டி அதை சேர்த்துருக்கேன். அது கூட இன்னும் ஒரு 1/4 கப்புக்கு பிரெட் க்ரம்ஸும் சேர்த்துருக்கேன். நீங்கள் வெறும் கார்ன்ஃப்ளேக்ஸ் இல்லை வெறும் பிரெட் க்ரம்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீஸை இந்த மாதிரி இந்த பிரெட் க்ரம்ஸ் கார்ன்ஃப்ளேக்ஸ் மிக்சரில் நல்லா பெரட்டி எடுத்து ஓரமாக எடுத்து வச்சுருங்க. இதை ஒரு 10 நிமிஷம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்திங்கன்னா நல்லா ஸ்டிக் ஆகிடும். அப்போ பொரிக்கும் போது இந்த கார்ன்ஃப்ளேக்ஸோ பிரெட் க்ரம்ஸோ உதிர்ந்து வராது. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பொரிக்கிறதுக்கு எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு இந்த சிக்கன் பீஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா சூடான எண்ணெயில் போட்டு மெதுவான சூடில் ஃப்ளேமை வச்சு நல்லா பொரிச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் அதை எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டுட்டு மற்ற சிக்கன் பீஸஸும் பொரிச்சு எடுத்துருங்க. அவ்வளோதான், ஒரு கிறிஸ்பான டேஸ்டான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. சின்ன பிள்ளைங்களுக்கு இது செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம யூஸ்வலாக செய்கிற சிக்கன் 65ஓட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். சிக்கன் பாப்கார்னோட கூட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு ஸ்டார்டராக கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் பாய்.